الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم في حديث ابن حاتم عن النبي عليه الصلاة والسلام قال إذا قاتل أحدكم أخاه فليجتنب الوجه فإن الله خلق آدم على صورته. ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக, உங்களில் ஒரு சகோதரருக்கு மத்தியில் சண்டையிட்டு அவ்வாறு அடிப்பதற்கு நீங்கள் தயாரானால் ஃபல் யஜ்தனிபில் வஜ்ஹ, முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னல்லாஹ் ஹலக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அலா சூரத்திஹி, தன்னுடைய உருவத்திலே படைத்திருக்கின்றான் என்ற இந்த செய்தி முஸ்லிம்ல 5093வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மனிதனுடைய அந்த நற்குணங்கள், சமூகத்துக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே கற்றுத்தருகின்றார்கள். அந்த செய்திகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஒரு இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு சண்டை வருகின்றது. கையை ஓங்கி அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அப்படி சூழ்நிலை வந்தால் மனுஷனுக்கு முதல்ல கை எங்க போகும் என்றால் நேர கன்னத்துக்கு தான் போகும். கன்னத்தை அடிப்பாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கின்றார்கள். கன்னத்தில் அடிக்காதீர்கள். அதை போன்று மனைவி விஷயமாக வரும் பொழுது கூட நீங்கள் லேசாக அவர்களை அடியுங்கள், அதில் கன்னத்தில் அடிக்காதீர்கள் என்ற செய்தியும் வருகின்றது. சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னல்லாஹ ஹலக ஆதம், ஆதமை அலா சூரத்தி, தன்னுடைய உருவத்தின் மீது படைத்திருக்கின்றான் என்று. அப்ப தன்னுடைய உருவத்தின் மீது என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உருவம் அல்லாஹ்வுடைய உருவம் ஒன்றா என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. அதற்கு நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய முகமும் நம்முடைய முகம் ஒன்றுதான் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. காரணம், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது தனக்கு கை இருப்பதாக சொல்கின்றான், தனக்கு முகம் இருப்பதாக சொல்கின்றான், தனக்கு கால் இருப்பதாக சொல்கின்றான். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? நம்முடைய காலை போன்றா அல்லது நம்முடைய கையை போன்றா, நம்முடைய முகத்தை போன்றா என்றால் அதற்கு விளக்கம் நாம் சொல்லவே கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவத்தை நாம் கற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹ் உருவம் உள்ளவன் தான். ஆனால் அந்த உருவம் எப்படிப்பட்டது என்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? கற்பனையை கொண்டு வரக்கூடாது. காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டால் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று ஒரு பொருளும் இல்லை என்று. அப்ப ஒரு பொருளும் இல்லை என்றால் இந்த மாதிரி கை இருக்குது, கால் இருக்குது, முகம் இருக்குது என்றெல்லாம் குர்ஆனிலே வருகின்றது. இது எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று சொன்னால், அவன் எந்த அர்த்தத்தில் சொன்னான் என்பதை ஒன்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நபியுடைய பொன்மொழிகளில் கூறப்பட்டிருக்க வேண்டும். இரண்டும் கூறப்படாத நேரத்தில் அது எப்படி ஈமான் கொள்வது? அவன் எப்படி கூறினானோ அப்படி ஈமான் கொள்வது, அவ்வளவுதான். முகம் இருக்குது, அது எப்படி இருக்கின்றது நமக்கு தெரியாது. இதுதான் சரியான விளக்கமாக இருக்கின்றது. நம்முடைய முகத்தை போன்று, நம்முடைய கையை போன்று என்று கற்பனை செய்தால்தான் இறைவனுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? பல உருவங்களை கற்பனை செய்துவிட்டு கடவுளுக்கு உருவம் இருப்பதாக நாம் கூறுகின்றோம். ஆனால் உருவம் இருக்கின்றது, எந்த அடிப்படை இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், தன்னை பற்றி சொல்லும் பொழுது என்னை நீங்கள் கற்பனை உண்ணாதீர்கள், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று ஒரு பொருளும் இல்லை, எந்த பொருளும் அவனை போன்று என்ன செய்யல, படைக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்ப அந்த அடிப்படையில் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று சொன்னால், அலா சூரத்திஹி, ஆதமுடைய உருவத்தின் மீது நாம் படைத்திருக்கின்றோம். உங்களுக்கு தந்தை யாரு? நம்முடைய தந்தை யாரு? ஆதம். அப்ப ஒரு முகத்தில் நீங்கள் அடித்தால் யாரை அடிப்பதை போன்று? தந்தையை அடிப்பதை போன்று ஆகிவிடும். அலா சூரத்திஹி, அந்த ஹி என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்ல, அவனுடைய உருவம், அதற்கு அல்லாஹ்வுடைய உருவம் என்று சிலர் வைக்கின்றார்கள். அப்படி வைத்தால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய முகம்தான், ஆனால் எப்படி இருக்கின்றது நமக்கு தெரியாது. அதே நேரத்திலே ஆதமுடைய உருவத்தின் மீது அந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று சொன்னால், அப்ப அந்த அர்த்தத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய கண்ணமும் ஆதமுடைய கண்ணமும் ஒரே மாதிரி.
அப்ப நீ கன்னத்தில் அடித்தால் யாரை அடிப்பதற்கு சமம்? உன்னுடைய தந்தை ஆதம் தந்தையை அடிப்பதற்கு சமமாக இருந்தது. ஆகையினால் தான் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? எது சண்டை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், முகத்தில் அடிச்சிடாதீங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? எடுத்த உடனே கை அங்கதான் போகும். அது மனைவி அடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது மாணவர்களை ஆசிரியர் அடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுதும் கூட கை உடனே எங்க போகுது? முகத்துக்கு போகுது. இது நற்பண்பில் உள்ளதல்ல, இது நற்குணம் அல்ல என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள்? அழகான முறையிலே தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகையினால் அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.